நமஸ்காரம். அடியேன் மணி ஜெயராமன். நம்மளோட லட்சியம், வாழ்க்கை, இதற்கெல்லாம் முக்கியத்துவமாக அமைவது என்ன? பெரியவா பழமொழி சொல்லுவாள், இருக்க இடமும் உடுத்த துணியும் உண்ண உணவும் வேணும்பா. இது 3 இருந்தால் அவன் கோடீஸ்வரன். இருக்க இடம் வேணும் அல்லவா? சொந்த இடம் வேணும். அது ஜான் இடமாக இருந்தாலும் தான் சொந்த இடமாக இருக்கணும். அந்த இடத்த வாங்குறா. ஒரு சதுரடி 2000, 3000, 5000, 500, 1000 இப்படி பல போட்டு வாங்குறா. வாங்கி வீடு கட்ட ஆரம்பிக்கிறான். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறா? கொத்துக்கார கூப்பிட்றான். ஒரு 500 1000 கையில் கொடுத்து பூஜை போடுப்பாங்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? அவனுக்கு தெரிஞ்சது அதுதான். அவனை கொத்துக்கார குறை சொல்லக்கூடாது. பாலை குச்சி எடுத்துகிட்டு வந்து குழியை நோண்டி 2 பாலை ஊற்றி விட்டு நெட்டு தேங்காய் பழத்தை உடைச்சி வச்சு பூஜை போடுறான். அது சாத்தியப்படாது. பூமிக்கு உயிர்க்கலை பூஜை கொண்டாடணும். அந்த பூமி பலாயிரம் ஆண்டுகளாக இருந்த பூமி. அந்த பூமியிலே பல இன்னல்கள், துன்பங்கள், நல்லவைகள் அனைத்தும் நடந்திருக்கும். அந்த பூமாதேவிக்கு, அந்த மண்ணுக்கு ஒரு பூஜை நடத்த வேணும். அது முறையாக நடக்கணும். 9 செங்கல்களை வைத்து ஹோமங்கள் நடத்தி சில மந்திரங்கள் ஓதி வாஸ்து பூஜை செய்து அந்த பூமியிலே வாழ்கின்றவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த பூமி நீண்ட ஆயுள் நம்மளுடன் இருக்க வேண்டும். இப்போ மனுஷாளுக்கு செய்கிறமில்ல ஆயுஷ் ஹோமம். குழந்தை பிறந்தோடனே புண்ணியாவாசனம், 11 மாதம் ஆனவுடனே ஆயுஷ் ஹோமம், 60 ஆயுஷ் ஹோமம், இப்படி 70, 80, 90, 100 சகாப்தி வரைக்கும் நடத்துகிறோம். ஆனால் பூமியை வாங்கி அந்த பூமிக்கு ஒரு ஆயுளை உருவாக்கணும். இந்த பூமியில் நாங்கள் இருக்கிறோம், பூமாதேவி எங்களுக்கு எந்த கஷ்டங்களும் கொடுக்கக்கூடாது. 1 10 10 100 வேண்டும். இந்த பூமியை போல் பல பூமிகள் நாம் வாங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு முறையான முறையில் அந்த பூமியை பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு பூஜை செய்து அந்த இடத்துல வீட்டை கட்ட வேண்டும். வீடு கட்டுவது என்றால் சாதாரண விஷயமா? ஒரு சதுரத்துக்கு 3 லட்சம் கொடுக்குறோம். 10 சதுரம் கட்டுறது தான் 30 லட்சம். வீடு ஒரு 1000 சதுரடி வாங்குகிறோம். 5000 வாங்கினா கூட 50 லட்சம். 3000 ரூபாய்க்கு 1000 ரூபா வாங்கினா கூட 5 லட்சம். இவ்வளோ பணம் போட்டு அந்த இடத்த வாங்கி, ஆனால் பூமி பூஜை போகிறத மட்டும் ஒரு கஞ்சத்தனம் போடுவான். கிரகப்பிரவேசம் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி பூமி பூஜையை செய்யணும். அந்த பூமி பூஜையை செய்து அதுக்கப்புறம் அந்த மனை கட்டினால்தான் ஓங்கி வளரும், குடும்பத்தில் சுபிஷம் உண்டாகும். ஆகவே யார் மனம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் முதல்ல பூமிக்கு முறையான பூஜை செய்யுங்க. முறையான பூஜை செய்து அதை மங்களம் உண்டாகட்டும்.